இந்த பூமியில் நாம் எப்படி வாழ தீர்மானித்திருக்கிறோமோ அதன்படி நீதியுள்ள நியாயாதிபதியாகிய நம்முடைய ஆண்டவரின் தீர்ப்பும் இருக்கும் என்பதை வலியுறுத்தும் வகையில் தீர்மானங்களும் தீர்ப்புகளும் என்ற தலைப்பில் நடிக்க இருக்கிறார்கள் நம்முடைய சகோதரிகள். அனைவரும் கண்டு கழிக்கும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். காட்சி 1, மேக்கப் மினியின் வீடு. பிரியா, சொல்லுங்கம்மா. என்னது இது? என்னம்மா இது 10,000 ரூபாய் கொடுத்து ஷாப்பிங் பண்ண ஒரு ட்ரெஸ் வாங்கணுமே, அதை போட வேண்டியதானே? அம்மா சர்ச்சுக்கு தானே போறோம் நம்ம. அதனால நம்ம யாரு, எப்பேற்பட்ட ஆளு, நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம போனா 4 பேர் பார்க்க வேணாமா? டைம் இப்பவே மணி 9:10 ஆயிடுச்சுமா. வர்ஷிப் தான் நடந்துட்டு இருக்கும், பாச வரதுக்கு இன்னும் டைம் இருக்கு. மாத்து. சரி ஓகேம்மா. சரி, ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்கு வாங்கி கொடுத்ததெல்லாம் எங்க? டைம் இல்லம்மா அது பண்ணறதுக்கு. சரி, அட்லீஸ்ட் இதையாவது போடு. சரி ஓகே. எவ்வளோ நேரம்? கரெக்டா இருக்கா பாரு. சாரி இரு, நீ பண்ற அவசரத்துல எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பண்ற. இன்னும் கொஞ்சம் கீழே. கரெக்டாக போடுமா. எல்லாம் நீயே பண்ணியிருக்கணும். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா. வெயிட் பண்ணு, நான் தான் சொன்னேன்ல என்ன டைம் இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் கீழே. ஓகே, உனக்கு பண்ணி எனக்கு போச்சு. சரி ஓகே போலாமா? ஓகே. காட்சி 2, அரசு அதிகாரி நீதி அரசியின் அலுவலகம். என்ன வெயில், ஒரு ஃபேனு போடல, டேபிள் துடைக்கல, எல்லாம் நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். அதான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படி தான் இருக்கும் போல இருக்கு. ராஜதி, ஆளை காணும். ராஜதி மேடம்க்கு வேற வேலையே இல்லை, காலையில் வந்துட்டா ராஜாத்தி ராஜாத்தி கூப்பிட்டுட்டே இருக்கும். குட் மார்னிங் மேடம். வெரி குட் மார்னிங். என்ன ஃபேன் போடல, டேபிள் துடைக்கல? மேடம் இப்போ போட்டுடுறேன் மேடம். சரி, மாச கடைசியாச்சு, கிறிஸ்மஸ் நெருங்குதுல. ஆமாம், ஆளுங்க யாராவது வர பார்த்து டக்குன்னு வேலையை முடி. இந்த மாசம் ஏதாவது எக்ஸ்ட்ரா வாங்கினா தான் உனக்கு எதாவது பண்ண முடியும். என்னையும் கொஞ்சம் கவனிச்சிருங்க மேடம். கவனிக்காமல நீ யார் வந்தாலும் கோழி அமுக்கிற மாதிரி அப்படியே அமுக்கிடுறேன். இப்போ போயிட்டு வந்துடுறேன் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுமா, எங்கே வந்திருக்கீங்க? மேடமை பார்க்கணும். என்ன விஷயமா? ஒரு சைன் ஒன்று வாங்கினோம் வீடு அப்ரூவலுக்காக. அப்படியா? சரி, எந்த சைன் வாங்கினாலும் கொஞ்சம் செலவாகுமா? பார்த்து பண்ணுங்க மேடம், இல்லாதப்பட்டவங்க ரொம்ப இல்லாதப்பட்டதா அந்த மேடம் கொஞ்சமாவது வாங்காம எதுவுமே பண்ணாதே. எதுனா பார்த்து பண்ணுங்க மேடம், என்னால் முடிஞ்சதை நான் தரேன், சுத்தமாக தரமாட்டேன்னு சொல்லல. சரி சரி, நான் அந்த அம்மா கிட்ட பேசுறேம்மா. ஏதாவது பார்த்து பேசுங்க மேடம். பேர் மட்டும் நீதி அரசு இப்போ அம்மா, செய்யறது அதிகமா பேசாதம்மா. அந்த அம்மா அதுக்கப்புறம் இன்னும் ஜாஸ்தி பணம் கேட்கும். போமா போமா, நீ வேற போங்க மேடம். காட்சி 3, மாயமாலம் வாழ்க்கை வாழும் ஒரு குடும்பம். ஐயோ சூப்பராக போகுதுடி படம். ஐயோ தேட்டரில் போய் பார்க்கணும்னு நினச்சேன், புது படம். ஐயோ தேட்டரில் வேற போனால் யாராவது சொல்லி கொடுத்துட போகிறாங்க. ஐயோ சூப்பராக இருக்கு, கிளைமேக்ஸ் எப்படி போகுது பாரு. ஐயோ சூப்பர் சூப்பர். ஏய் சவுண்டு போடுடி, சவுண்டு. ஹலோ, பிரைஸ்லாட் சிஸ்டர், சுவிசேஷ ஊழியமா? சரி சிஸ்டர், வரேன் சிஸ்டர். சரி. ஏய் சூர்யா, வாடி, சபையில சுவிசேஷ ஊழியத்து போறாங்களாம், கூப்பிட்றாங்க. ஆமா ஐயா போமா, நானே சீரியல் என்ன ஏய் அப்படிலாம் சொல்லாத. போகுது போமா. அப்படிலாம் சொல்லாத, நான் வேற நல்ல படம், கிளைமேக்ஸ் தான் போகுது, நான் வேற பஸ் பண்ணி இருக்கேன். வாடி வந்து பார்க்கலாம். போகாட்ட பாஸ்ட் ஏதோ சொல்ல போறாங்க, வாங்க. சரி வா போவோம். ஏய் பைபிள் எங்கன்னு தேடுறி. பைபிள் எங்க? போன வாரம் உக்காந்து ஓரமா உக்காந்து படிச்சிட்டு இருந்தேன். அங்க அலமாரியில தான் எங்களுக்கு தூசி தட்டிட்டு எடுத்துட்டு வா. போன வாரம் வச்சதா பைபிளை தேடி, எந்த அலமாரில இருக்குன்னு தெரியலையே. ஐயோ தேடி இங்க இருக்கு. கடிச்சது. நில்லு. இவ்வளவு நேரம் படத்தை பார்த்துட்டு அங்க போய் சினிமா டைலாக் அடிச்சு விட்டுறாதம்மா. நீ வேணடி, நீ சொல்லாம இருந்தா போதும், வா. நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லாத. வா போலாம். காட்சி 4, சண்டைக்காரி சாந்தா. இன்னும் 2 நாளாக ஃபோன் அடிக்கிறோம், இவன் எடுக்க வேற மாட்றா. இதை சொல்லனா தாங்க முடியாதே, இதை சொல்லியே ஆகணும். திருப்பி அடிச்சு பார்க்கலாம். இப்போயாவது அவள் எடுத்துடணும், இல்லை நேராக வீட்டுக்கு போயிடணும். என்னடி இப்போ இந்த திடீர்னு வந்துட்ட உடனே? ஆமாம், நான் 2 நாளாக உனக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன், எடுக்க மாட்டேன். இந்த விஷயத்த சொல்லனா என் மண்டையே வெறிஞ்சிடும். 2 நாளாக ரொம்ப பிஸியாக இருந்தேன், அதெல்லாம் எடுக்க முடியல. சரி, என்ன விஷயம் சொல்லு. இங்கே பாரு, போன வாரம் அந்த சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. உன்னை பற்றி கதையாக சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா?
என்ன சொன்னாங்க? நீ பஜ்ஜேரியா, ஆ நீ சண்டை போடுவியா. இப்படிலாம் சொன்னாங்களா? ஆமா, நீ வீட்டுக்கார பேச்ச கேட்க மாட்டியா, ம் சொல்ற பேச்ச கேட்காம உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா, காசு கேட்டு சண்டை இப்படிலாம் போடுவியா. சொன்னாங்க. ஆமா, மாமியார் சரி, நான் முதல்ல பார்த்துக்கிறேன், மாமியார் என்ன கடக்க செய்யணும் மாட்டியா? பார்த்துக்கிறேன் நான். நீ இதெல்லாம் மனசோட வச்சுக்கோ, அவங்க மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டுறாத, சரியா? சரி சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. படி, வந்த வேலை முடிஞ்சது, பத்த வச்சாச்சு. ஹலோ, அப்படியா? இப்போ தான் வந்துட்டு போனா அவ. உங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னாங்களா? என்கிட்ட உன்னை பற்றி எல்லாம் சொன்னா, நான் உங்ககிட்ட சொல்கிறத மாதிரி எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கா. இப்படி தான் எல்லாத்தையும் போய் சொல்லிகிட்டு இருக்காள் எல்லாத்தையும். சரி, நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிறேன் அவளை, நீ வை. இந்த நேரத்துல யாரு கதவு தட்டுறா? ஒருவேளை நம்ம சொன்ன கதையெல்லாம் கேட்டு சண்டை போட வந்துட்டாலோ? பார்த்துக்கலாம். என்னடி என்ன பண்ணி வச்ச? வாடி, வா, உள்ள வா. முதல்ல நீ என்ன பண்ணேன்னு சொல்லு முதல்ல. நான் ஒன்றும் பண்ணலையே. இந்த மாதிரி எல்லார்ட்டையும் போய் சொல்லி வச்சிட்டு இருக்கியாம அவன் என்கிட்ட சொன்னா? நீ பண்ணாத்தியா சொன்ன? நீ ஆமா, நான் பண்ணாத உன்னை என்ன சொன்ன. பண்றேன் பாரு. சண்டைக்கு வந்துட்டேன். காட்சி 5, தேவ சித்தத்தை செய்யாத ரூத். எஸ்தர், நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் ரூத்து, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் எஸ்தர். வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஏன் 2-3 வாரமா நீ சர்ச்சுக்கு வர்றதே இல்ல? ஆமாம் எஸ்தர், நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அப்படியா? அப்படின்னா என்ன பிஸி? ஏன் கேட்குற? கொஞ்சம் பையனுக்கு கல்யாணம் வைக்கணும்னு தான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அப்படியா? பொண்ணெல்லாம் பார்த்துட்டியா? பார்த்துட்டே இருக்கேன். அப்படியா? போன வாரம் உன்னை பக்கத்து வீட்டாக்கா கூட போயிட்டு இருந்தேன். எங்க போயிட்டு இருந்த நீ? ஆமாம் எஸ்தர், யார்ட்டையும் சொல்லிடாத. சரி, நான் உங்ககிட்ட சொல்ல சொல்றதுக்கு என்ன? சொல்லு சொல்லு. அந்த அக்கா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஜாதகம் பார்த்துட்டு வரலான்னு போனேன். அப்படியா? ஆமாம் ஆமாம், ஜாதகம் பார்த்தேன், கிளி ஜோசியம் பார்த்தேன், அப்புறம் கைரேகை பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். ரூத்து, நீ செய்யறது நியாயமா? கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யறியே. மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவன் தானே ஆராய்ந்து உன் இதயத்தை பார்க்கறாரு. நீ எதுக்கு போயிட்டு கிளி ஜோசியெல்லாம் பார்க்கற? ஆமாம் எஸ்தர், நமக்கும் பாரம்பரியம்னு ஒன்று இருக்குல்ல, சும்மா பார்த்தேன், விடு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீ ஒழுங்கா வந்து சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணு. கண்டிப்பா உனக்கு ஒரு மனவாட்டி கண்டிப்பா உன் மகனுக்கு கொடுப்பாரு. சரி சரி, பார்க்கலாம் போ. சரி, கேட்டுட்டே இருக்கோம். சரி, ஓகே, வா. காட்சி 6, தேவ பக்தி உள்ள பெண் கிரேஸ். கிரேஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கிரேஸ். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன நீ இப்படியே பைபிள் வாசிச்சுட்டு ஜபோன்னு போயிட்டு இருந்தா எப்படி? என்ன பாரு, நீயும் என்ன மாதிரி கொஞ்சம் பார்லர் போய் பெடிக்யூர் மெனிக்யூர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணாதானே நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க கிரேஸ்? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறேன். என்ன மாதிரி நீ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானே? பாரு, நான் 2 வீடு வாங்கி வச்சுருக்கேன், காரு பங்களான்னு செட்டில் ஆகிருக்கேன். ஏன் நீ அது மாதிரி பண்ணாமல் இப்போ பாரு, நேர்மையாக இருக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, இப்படியே இருக்கே கிரேஸ். எப்போ நீ முன்னேறுவே கிரேஸ், சொல்லு. என்ன கிரேஸ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா தான் இருக்கேன். என்ன எப்போ பார்த்தாலும் நீ சர்ச்சு உபவாசம் ஜபோன்னு சுற்றிக்கிட்டே இருக்க. அதை விட்டா சுவிசேஷம் ஆண்டவர் சத்தம் சித்தம்னு சொல்லிக்கிட்டு ஒரு 4 பேர்கிட்ட சொன்னாதான் உனக்கு நடக்க வேண்டியது காலகாலத்தில் நடக்கும். இங்க பாருங்கக்கா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாததை எதையும் நான் செய்ய மாட்டேன். இஷ்டமா பார்த்துக்கோ. ஏசப்பா, என்னை உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே, நீங்க வழி நடத்துங்கப்பா. ஆமீன். காட்சி 7, பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் தலைவி ரத்னா. பா, இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. கிறிஸ்மஸை பற்றி சொல்லுவார் பாஸ்டர் அப்படின்னு சந்தோஷமாக போனேன். ஆனால் இவர் என்னடா வருகையை பற்றி சொல்கிறாரு. வருகையா? ஏசப்பாவோட வருகை வருதுன்றாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் வராங்க. அவர் எப்போ தான் வராரு? ஆனால் இருந்தாலும் அவர் சொல்லும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நம்மளுக்கு. எத்தனை பேர் இருப்பாங்களோ, எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களோ தெரியல. பார்ப்போம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்குவோம். அடுத்த காட்சி 8, அவர்களின் கனவில் நடக்கிற சம்பவத்தை இப்போ பார்க்க போகிறோம்.
ஆஹா, என்னது இது? இந்த இடம் ரொம்ப அழகா தெரியுது, ரொம்ப பிரகாசமா இருக்கே. இங்கேயே இருந்துட்டா ரொம்ப அழகா இருக்கும். என்கிட்ட தான் நிறைய தங்கம் இருக்குன்னு எவ்வளோ பெருமையா இருந்தேன். இங்க என்னன்னா தரையெல்லாம் தங்கமா இருக்கே. இந்த இடம் ரொம்ப சமாதானமா இருக்கே. இங்கே இருந்த ஒரு வேளை நம்ம சண்டை போட மாட்டோமோ? ஆஹா, இந்த மரம் எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த பழங்கள் நம்ம ஊர்ல சந்தையில இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நல்லா பெருசு பெருசா இருக்கு, அழகாவும் இருக்கு பார்க்க. இங்கே ஜீவ புஸ்தகமும் ஞாபக புஸ்தகமும் இருக்குதே. அப்படின்னா நம்ம ஏசப்பாவோட நியாய தீர்ப்பில் வந்து நிற்கிறோமோ? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. மினி மினி மினி. என் பேர் மினி. என்னை எல்லாரும் மேக்கப் மினின்னு கூப்பிடுவாங்க. இதுக்குன்னா நான் அவ்வளோ மேக்கப் போடுவேன். ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கீங்க. என் பேர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஜீசஸ். பேர் மினி, எம் மினி. என்னது? என் பேர் இல்லையா? என் பேர் இல்லையா? மினி, நான் உனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தேன். உனக்காக நான் நிறைய திட்டங்களை பூமியில வைத்திருந்தேன். ஆனால் நீ என்னுடைய திட்டங்களுக்கு உன்னை ஒப்பு கொடுக்காமல் உனக்காகவே நீ சம்பாதித்து ஆடம்பரமாய் வாழ்ந்தாய். நான் எதிர்பார்த்த தாழ்மை உன்னிடத்தில் இல்லை. நீ எந்த ஒரு நன்மையையும் செய்யவில்லை. ஆதலால் இந்த பரலோகத்தில் உனக்கு இடமில்லை. ஜீசஸ் ப்ளீஸ், ஜீசஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கூட்டு போவானா சொல்லுங்க ப்ளீஸ். நீதி அரசி, நீதி அரசி, நீதி அரசி. ஏசுவே, நான் என்னதான் லஞ்சம் வாங்கினாலும் கரெக்டாக தசமமாக கொடுத்துட்டேன். அந்த லஞ்ச பணத்தை தான் சபை கட்டுறதுக்கு கூட நான் உதவி செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக என் பேர் அதில் இருக்கும். கொஞ்சம் பாருங்க ஜீசஸ். நீதி அரசி, உனக்கு நான் கொடுத்த பணம் போதாது என்று எண்ணி மற்றவர்களின் பணங்களை வஞ்சித்து அநியாயமாக ஏழைகளின் வீடுகளை நீ பட்சித்தாய். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்பதை மறந்தாய். வேத வசனங்களை நீ படிக்கும்போது உன் வழிகளை மாற்றிக்கொள்ள எத்தனையோ தரம் உன்னை உணர்த்தினேன். அதையும் நீ உதாசீனப்படுத்தினாய். ஆதலால் என் பரலோகத்தில் உனக்கு இடமில்லை. ஐயோ ஜீசஸ், என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ், என்னை காப்பாத்துங்க ஜீசஸ். ஐயோ, என்னை கொண்டு போறாங்க ஜீசஸ். சூர்யா, சூர்யா, சூர்யா. இசப்பா, சினிமா சீரியல் பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் நான் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவேன் தெரியுமா. சுவிசேஷ ஊழியத்துக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக என் பேர் அங்கே இருக்கும். நீங்கள் தேடி பாருங்க இசப்பா. சூர்யா, நீ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவளை போல நடித்து மற்ற நாட்களில் உன் இஷ்டப்படி செய்து ஒரு மாய்மானமான வாழ்க்கையை வாழ்ந்தாய். உன் பிள்ளைகளையும் உன் கணவனையும் ரட்சிப்புக்குள் நடத்த தவறினாய். மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொன்னாய், ஆனால் சத்தியத்தின்படி நீ வாழவில்லை. சபையில் போதகர் மூலம் மனம் திரும்புவதற்கு அநேக அழைப்புகளை நான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் அதை அனைத்தையும் உதாசீனப்படுத்தினாய். ஆதலால் இந்த பரலோகத்தில் உனக்கு இடமில்லை. எனது என் பேர் இல்லையா? என்ன சொல்றீங்க இசப்பா? நான் ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கெல்லாம் வந்தனே, ஊழியத்துக்கெல்லாம் போனனே, என் பேர் இல்லையா? தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம்.
ஏசப்பா என் பேர் இல்லையா இருக்கா பாருங்களேன். நான் உங்கள் பிள்ளை ஏசப்பா. உங்களுக்காக தான் வாழ்ந்தேன். சர்ச்சுக்கெல்லாம் போவேன், பைபிள்லாம் படிப்பேன். ஒரே ஒரு சின்ன தப்பு தான் பண்ணேன் ஏசப்பா. இந்த ஜாதகம் பார்த்தேன், கைரேகை பார்த்தேன், கிளி ஜோசியம் பார்த்தேன். எப்படியாச்சும் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினச்சேன் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, என்னையும் உள்ளே சேர்த்துக்கோங்களேன். தேவசித்தம். தேவன் படைத்த எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான். உன்னுடைய காலங்கள் எல்லாம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ என்னிடம் கேட்காமல் செத்தவரிடத்திலும் சாத்தானிடத்திலும் போய் விசாரித்தாய். உன் பழைய மார்க்கத்தை நீ விட்டு வந்தாயே தவிர நீ அங்கு கற்றுக்கொண்ட ஒரு பழக்க வழக்கங்களையும் விடவில்லை. ஆதலால் இந்த பரலோகத்தில் உனக்கு இடமில்லை. ஜீசஸ், என் பேர் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜாஸ்மின் பேர் இருக்கான்னு பாருங்க. சரியான சண்டைக்காரி, எப்பவும் என் கூட சண்டை போடுவா. இதுல நம்ம பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா அந்த சாந்தா பேர் மட்டும் வரக்கூடாது. ஜாஸ்மின், சாந்தா, என்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்ட சபையில் உன்னை ஒரு அங்கமாய் சேர்த்தேன். குறைகளை பேசிக்கொண்டு சண்டைகளை உருவாக்கி சபையின் ஐக்கியத்தை நீ உடைத்தாய். கசப்பான வேர்களை உடைக்கப்பட்டு தேவனுடைய கிருபைகளை 2 பேரும் இழந்து போனீர்கள். இந்த பரலோகத்தில் உங்களுக்கு இடமில்லை. சப்பா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? யாரும் பண்ணாதா பண்ணிட்டேன். அதுக்கு போய் என் பேரை எடுத்துட்டீங்க. எல்லாம் அந்த ஜாஸ்மினால் தான் வந்துச்சு. இல்லை சப்பா, நான் எந்த தப்பும் பண்ணல, எல்லாம் அந்த சாந்தாவால தான் வந்துச்சு. பேர் வரல. இல்ல, உன்னாலதான் என் பேர். நீ சண்டை போட்டதுனால இந்த நிலைமை. இனிமே மனதுக்கு கூட ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்க வந்து இதே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. உன்னாலதான் எல்லாம் ஆரம்பிச்சு. இப்ப மனம் திரும்பினாலும் நம்ம இங்கதான் நரகத்தை தான் போறோம். கிரேஸ், கிரேஸ், கிரேஸ். மகளே கிரேஸ், நீ ஆவியின் கனிகள் நிறைந்தவளாய் பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாய். பாவத்தை வெறுத்து நீதியை விரும்பினாய். சபையில் பல பிரச்சனைகளோடு வந்தவர்களுக்கு ஆறுதல் கூறி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினாய். இயேசுவை பற்றி அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை கூறி ரட்சிப்புக்குள்ளே அவர்களை நடத்தினாய். உனக்கு கொஞ்ச பலம் இருந்தும் உனக்கு ஒப்புவித்ததை நேர்த்தியாய் செய்து முடித்தாய். உண்மையும் முத்தமுமான ஊழியக்காரியே, பரலோகம் உன்னை சந்தோஷமாக வரவேற்கிறது. இதோ உனக்கான ஜீவ கிரீடம். நல்ல வேலை, இது கனவு. ஏசப்பா, இது என்ன? என் சகோதரிகள் எல்லாரும் பரிசுத்தமா வாழறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க வாழ்க்கை இப்படி இருக்குது. கிரேஸ தவிர யாரும் அந்த பொற்கிரீடத்தை வாங்கல. எல்லோரையும் எப்படியாவது மனம் திரும்ப வச்சு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தணும். நான் இப்போவே எல்லோருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். ஐயோ, இவங்க எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க போலயே.
நமக்கு வேலையே இல்லாம போயிடுச்சே. நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. இவங்க போனா என்ன, நமக்கு தான் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கே, அவங்க கிட்ட போலாம். உமக்காகவே நான் வாழ்கிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போ. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே அப்பா, உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே வருகிறது.